முதலில் திரு லெனின், கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அந்த தொகுதிகளை குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு கடும் குழப்பத்தை கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, கூட்டணிக்குள் குழப்பம் என்பதாக ஒரு பிம்பம் கட்டப்படுகிறது, அது வேறு. அப்படி அல்ல. திமுகவும் தெளிவாக சொல்லியிருக்கு, புதிய கட்சிகள் நிறைய உள்ளே வந்திருக்கிற காரணத்தால் எல்லோரும் குறைச்சிக்கணும். இப்போ நாங்களும் ஜனநாயகபூர்வமாக அதை சொன்னோம். எங்களுக்கெல்லாம் குறைக்கக்கூடாது, இடதுசாரிகளுக்கு குறைக்கக்கூடாது, விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைக்கக்கூடாது. ஏனென்றால் நான் உங்களோடு நின்று களமாடி கொண்டிருக்கிற அமைப்பு இன்னும் உங்களை பலப்படுத்துவதற்கு இது தேவையாக இருக்கிறது என்றதெல்லாம் சொன்னோம். இருந்தும் கடைசி கட்டத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஒரு தொகுதி குறைத்திருக்கிறார்கள். அதை குறைத்ததை ஏற்றுக்கொண்டோமா அப்படிங்கிறத விட நிலைமையின் அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற யதார்த்த சூழலை கருத்தில் கொண்டு அது வந்திருக்கு. எனவே இது குழப்பமோ எதுவும் இல்லை. ஆனால் ஒன்றை நாங்கள் தெளிவாக சொன்னோம், தமிழ்நாட்டில் பாசிசத்தன்மையோடு கூடிய பாஜகவை எந்த ரூபத்திலும் நாம் அனுமதிக்கக்கூடாது. அது அதிமுகவோடு கூட்டணியாக வந்தாலும் சரி, அல்லது அதன் தலைமையில் ஒரு தனி அணியாக வந்தாலும் சரி, அதை நாம் அனுமதிக்கக்கூடாது. ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு சமூக நீதி மண், சமத்துவ கருத்துகள் மேலோங்கி நிற்கிற ஒரு மண். அதனுடைய நல்லிணக்கத்தை இடையூறு செய்கிற எந்த முயற்சிக்கும் நாம் அனுமதி தந்துவிடக்கூடாது என்கிற அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று கொண்டிருக்கிற காரணத்தால் அதற்கான எந்த விதமான அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதுக்கும் தொகுதிகளை குறைத்துக் கொள்வதற்கும் என்ன சம்பந்தம்? என்ன விஷயம்னா, அதான் நாங்கள் சொன்னோம், இந்த கூட்டணி அப்படின்னு வர்றபோதே இன்றைக்கு பாஜக வெறும் அரசியல் கட்சியாக மட்டும் அது இல்லை, அது எல்லா அரச அப்பரேட்டஸ், கவர்மெண்ட் அப்பரேட்டஸ்ன்னு சொல்கிற ஒன்றிய அரசினுடைய எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், இதே விவாதங்களில் நம்ம இடியை பற்றி பேசியிருக்கிறோம், சிபிஐடைய ஒருதலை பட்சமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம், எலெக்ஷன் கமிஷனுடைய ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள் குறித்து பேசியிருக்கிறோம். எனவே இது எல்லாத்தையும் உள்வாங்கி ஜனநாயகத்தை காக்கிற இந்த போரில் நாம் இவர்களை இங்கு அனுமதித்து விடக்கூடாது என்கிற நிலையில் நின்று உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி, அதோடு காங்கிரஸ் உடன்பட்டு இருக்கிற, அதோடு அணி சேர்ந்திருக்கிற இந்த கூட்டணியை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே அந்த அரசியல் நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறோம். எனவே எங்களுக்கு கூட்டணிக்குள் எங்களுக்கும் வருத்தம் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு தொகுதி குறைத்திருக்க கூட எங்களுக்கு கூட எதிர்பார்த்தோம், கூட கொடுத்திருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இன்னும் களமாடுவோம். ஆனால் அந்த சந்தோஷம் அந்த பேச்சுவார்த்தையோடு முடிந்து விட்டது. அந்த அதன் வருத்தமோ அல்லது இதுவோ இல்லை. இப்ப எங்களுடைய வீரபாண்டியன் சொல்றாரு, இப்படி தொகுதிகளை குறைத்திருப்பது சோர்வடைய செய்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? எந்த விதமான வருத்தமும் இல்லை அப்படின்னா அந்த கருத்து எதனால இல்லை? அது எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பிலிருந்து அதை அணுகுகிறோம். எதிர்பார்ப்பு கூடுதலாக வரும் என்று நாங்கள் கேட்டோம், கூடுதலாக வரும் என்று எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்ப்பு வர்ற போது அதை சொன்னோம். அந்த நிலைப்பாட்டில் சோர்வை தவிர அரசியல் நிலைப்பாட்டில் செயல்பாட்டில் எங்களுக்கு சோர்வு இல்லை. நீங்கள் அப்படி அதை பொருள் கொள்ளக்கூடாது. நாங்கள் எதிர்பார்ப்பில் நாங்கள் வரல, அது பூர்த்தியாகலை அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பிலிருந்து வருகிற போது அணிகள்கிட்ட இந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கு. எனக்கு என்ன கேள்வினா சார், இப்போ பாஜகவை எதிர்க்கிறதுல உறுதியாக இருக்கும், அதனால இதுல ஒரு உடன்பாட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பாஜக எதிர்ப்பு கூட்டணி கட்சிகளை குறைவான தொகுதிகளில் போட்டியிட வைக்கிறதையோ, காங்கிரஸ் கூடுதலாக 3 தொகுதிகளில் போட்டியிட வைக்கிறது மூலமாகவோ அந்த உறுதிப்பாடு எந்த வகையில் அதிகரிக்குது? இல்ல, அது நீங்க சொல்றது வாதத்துக்கு வேணா பேசலாமே தவிர அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இடதுசாரிகள் எப்போதுமே தேர்தல் உடன்படிக்கை தான் கொள்கிறோம், ஆனால் ஏன் இந்த கூட்டணியில் தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் நின்று கொண்டு இருக்கிறோம் என்றால், தமிழ்நாட்டினுடைய நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படை தான். அந்த அரசியல் பிடிமானத்தில் நின்று தான் இதை அணுகுகிறோம். எனவே அந்த விஷயத்தில் எங்களுக்கு 100க்கு 100 உடன்பாட்டோடு நின்று இந்த அணியை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், இந்த அணி வெற்றி பெற வேண்டும், எல்லா தொழிலும் வெற்றி அடைய வேண்டும், அதற்கான களப்பணியில் நாங்கள் இறங்க வேண்டும். இல்ல, அப்படி நீங்க உடன்பாட்டுக்கு வந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட உறுதிப்பாட்டையும் குலைக்கிற மாதிரி ஆயிடுச்சோ? அது எப்படி அது வரும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பல நேரங்களில் பல இடங்களில் நாங்களும் அவர்களும் வெவ்வேறு அணியில் கூட இருந்திருக்கிறோம். நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். தேர்தல் இங்கே மூத்த பத்திரிகையாளர் இருக்காங்க, நாங்கள் எதிர் அணியில் நின்று கூடலாம் போட்டி போட்டிருக்கோம். எனவே அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு உறுதியை குலைப்பது ஒரு கட்சி, நாங்கள் தனி கட்சி, அவர்கள் தனி கட்சி, எங்களுடைய நிலைப்பாட்டால் அவங்களுடைய உறுதிப்பாடு குறையாது, அவர்கள் நிலைப்பாட்டால் எங்களுடைய உறுதிப்பாடு குறையாது. தொகுதிகள் சிபிஐக்கு ஒதுக்கப்படுதோ அதே எண்ணிக்கையில் சிபிஎம்க்கு ஒதுக்கப்படுது அப்படின்ற அந்த வாதத்தை திமுக முன்வைக்கிறதுக்கு இதை இடம் கொடுத்துருச்சான்னு கேட்குறேன். இல்லை, அது நம்ம அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ போன முறை எப்படி ஏற்றுக்கொண்டோங்கிறதெல்லாம் வருது இல்லை. எனவே தொகுதி பேச்சுவார்த்தை என்பது ஒரு கூட்டணியில் ஒரு கட்டம். பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்ட பிறகு அது அடுத்த அரசியல் பணிக்கு நம்ம போகணும், களப்பணிக்கு போக வேண்டிய தேவை இருக்குது, பிரச்சார பணிக்கு போக வேண்டி இருக்கிறது. எனவே இது ஒரு கட்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தெளிவாக முடிவெடுப்பார்கள்.
எந்த நிலையாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுப்பார்கள், சொல்வார்கள். எந்த அச்சமும் இன்றி தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடதுசாரி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். எனவே அதில் எங்களுக்கு ஒன்றும் வேறுபட்ட கருத்தல்ல. ஆனால் எங்களால் அவர்களுக்கு அப்படின்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா கடந்த கால வரலாற்றில் அப்படி நாங்கள் 2 பேருமே ஒரே அணியில் இருந்ததில்லை. இப்போ சமீப காலத்தில் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். இந்திய அளவில் இடதுசாரி ஒற்றுமை என்பதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அந்த ஒற்றுமை தான் பாசிசத்தை எதிர்க்கிற போருக்கு மிக முக்கியமான அடித்தளமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். கேரளாவுக்கு நாங்கள் எல்டிஎஃப்னு இருக்கிறோம், அங்கே பிரச்சனை இல்லை. வெஸ்ட் பெங்காலில் லெஃப்ட் பார்ட்டிஸோட இருக்கிறோம். ஏன் காங்கிரஸை கூட அணி சேர்த்து அங்கே நாங்கள் கடந்த முறை களமாடி இருக்கிறோம். இந்த முறை அது இன்னும் பேச்சுவார்த்தையோடு இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. எனவே ஒரு அகில இந்திய அளவில் அந்தந்த மாநிலங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு எங்களுடைய அரசியல் அணுகுமுறையை வடிவமைப்பதில் சிபிஎம்முக்கும் தனிப்பாதை உண்டு, எங்களுக்கும் தனிப்பாதை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இடதுசாரிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் நாங்கள் உறுதியாக இருப்போம். ஒருத்தரை சொல்லி குறை சொல்வதற்கான நேரமும் இது இல்லை, காலமும் இல்லை என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஓகே, முதல் சுற்று பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஜென்ராம், திமுகல இந்த தொகுதிகள் குறைப்பு அப்படின்ற விஷயத்துல தியாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை என்பது பாரபட்சமா இருக்கா? அது காங்கிரஸுக்கு 3 தொகுதிகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஏரியால இருந்து அது பாரபட்சமா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி திமுக உட்பட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தங்களுடைய தொகுதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க. அல்லது ஸ்டேட்டஸ்கோவாது யாராவது ஒருவர் கூடுதலாக தியாகம் பண்ணும் போது, குறைத்து கொள்ளும் போது இன்னொருத்தருடைய ஸ்டேட்டஸ்கோவாது மெயின்டைன் பண்ணப்படும் அப்படின்னு அதை புரிந்து கொள்கிறேன். அந்த வகையில் பார்த்தா அது பாரபட்சமாக தெரியலாம். பட் காங்கிரஸுக்கு 3 தொகுதிகள் கூட கொடுத்ததும் கூட அவங்க நெகோசியேட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அது அந்த கூட்டணியினுடைய தலைமையும் காங்கிரசினுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி அல்லது அதற்கு இருக்கக்கூடிய நேஷனல் பிரசன்ஸு, லோக்சபாவில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதற்கு காங்கிரசினுடைய துணை அவசியம். இந்திய அரசியலில் காங்கிரஸை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான போராட்டத்தை நடத்த இயலாது அப்படின்னு ஏற்கனவே திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்குது. அதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு கூடுதலாக கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். அதுதான் காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால அது தவிர மக்கள் நீதி மையம் புதிதாக வந்திருக்குது, தேமுதிக புதிதாக வந்திருக்கு. அதனால திமுகவும் தங்களுடைய தொகுதிகளை உதயசூரியனில் எத்தனை தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்களோ அதிலிருந்து குறைய வேண்டியது இருக்கும். அது தவிரவும் தனி நபராக வரக்கூடியவங்க நிறைய பேர், ஒரு 3-4 பேராவது இருக்கிறாங்க. அவங்கள அகாமடேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்களையும் கண்டெஸ்ட் பண்ண சொல்கிறதாக இருந்தால் தனி சின்னம் கொடுக்க முடியாது, இது உதயசூரியனில் தான் கண்டெஸ்ட் பண்ண சொல்லணும்.